ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வந்து எப்படி ஆன்லைனில் வாங்குவது அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்திய போக்குவரத்தின் நாடி நரம்பாக இருக்கும் இந்தியன் ரயில்வே வந்து நாடு முழுவதும் தொலைதூரங்கள் கடந்து ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்களை வந்து ஒன்றிணைச்சிட்டு இருக்கு. நீங்கள் ரயிலில் பயணிக்க போவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரை வழி அனுப்பி வைப்பதற்காக ஸ்டேஷனுக்கு வந்தாலும் சரி, உங்களிடம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டாயமாக இருக்க வேணும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளை பெறும் செயல்முறையை இந்திய ரயில்வே துறை வந்து மிகவும் எளிமையாக்கிட்டாங்க. இதற்கு யூடிஎஸ் என்ற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஆன்லைன் புக்கிங் சேவையை வந்து பயன்படுத்தி பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் என்பது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் கூட்டத்தை வந்து சமாளித்து அதிகாரப்பூர்வமுள்ள நபர்கள் மட்டுமே பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்கு மட்டும் மிகவும் அவசியமான ஒன்று. வழக்கமாக இந்த டிக்கெட்டுக்கெலாம் நாம் நீண்ட வரிசையில் நின்று ஸ்டேஷன் கவுண்டர்களில் வாங்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்போது இதனை மிகவும் எளிதாக நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இந்த யூடிஎஸ் அன்ரிசர்வ் டிக்கெட் சிஸ்டம் வந்துட்டு சிக்கல் இல்லாத பிளாட்ஃபார்ம் டிக்கெட் செயல்முறையின் தேவையை உணர்ந்த இந்திய ரயில்வே துறை வந்து இந்த அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செஞ்சுக்கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய நேரத்தை மட்டும் சேமிக்காமல் வளர்ந்து வரும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஒன்றி போவதற்கு வந்து இது உதவுது. இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனோட சில அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் தங்களுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி உடனடியாக பதிவு செஞ்சுக்கலாம். எளிமையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து அனைத்து வயது கொண்ட யூசர்களும் பயன்படுத்தலாம். யூடிஎஸ் அப்ளிகேஷன் வந்து கிரெடிட், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் வாலெட் போன்ற பல்வேறு பேமெண்ட் முறைகளை வந்து அனுமதிக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒருவர் உடனடியாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட யூசரின் அனைத்து டிரான்சாக்ஷன்களையும் பராமரிப்பதன் மூலமாக தங்களுடைய புக்கிங் மற்றும் பேமெண்ட்களை யூசர்கள் எளிமையான முறையில் ட்ராக் செய்வதற்கு இது உதவுது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து முறையில் சில பலன்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தவாறு வரிசையில் நிற்காமல் யூசர்களால் டிக்கெட் புக் செய்ய முடியும். டிக்கெட் வாங்கும் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். டிக்கெட் கவுண்டர்களில் செல்ல இயலாத நபர்கள் உட்பட எல்லா பயணிகளுக்கும் இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷன் வந்து பயனுள்ளதாக இருக்கும். டிக்கெட்கள் பிரிண்ட் செய்வதை குறைப்பதன் மூலமாக பேப்பர் கழிவுகளை குறைத்து சுற்றுச்சூழல் நிலைப்பாட்டை வந்து உறுதி செய்யறதுக்கு இது பயன்படுது. இந்திய ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே யூடிஎஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். அப்ளிகேஷனில் உள்ள ஹோம் பேஜில் பிளாட்ஃபார்ம் புக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரயில்வே ஸ்டேஷனை உங்களுக்கு பரிந்துரை செய்ய அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய லொக்கேஷனை வந்து பயன்படுத்தும். நீங்கள் வந்து பேப்பர்லெஸ் அல்லது பேப்பர் டிக்கெட் ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க விரும்பும் ஸ்டேஷனை வந்து தேர்வு செய்து பின்னர் டிக்கெட்டின் எண்ணிக்கையை வந்து குறிப்பிடணும். பிறகு உங்களுக்கு விருப்பமான பேமெண்ட் முறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ அல்லது நெட் பேங்கோ அல்லது யூபிஐ மூலமாக வந்து பேமெண்ட் செலுத்தி நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். புக் டிக்கெட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் நிறைவுப்பட்டதும் உங்களுக்கு டிக்கெட் வந்து வந்துடும். உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் பார்ப்பதற்கு யூடிஎஸ் அப்ளிகேஷனில் உள்ள ஷோ டிக்கெட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒருவேளை நீங்கள் பேப்பர் டிக்கெட் ஆப்ஷனை தேர்வு செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் வந்து வெண்டிங் மிஷின் அல்லது ஜெனரல் புக்கிங் கவுண்டரில் உங்களுடைய புக்கிங் ஐடியை கொடுத்து டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் செய்தும் கொள்ளலாம். அதே நேரத்தில் பேப்பர்லெஸ் டிக்கெட்டில் உங்களால் கேன்சல் செய்ய முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதாவது இதில் வந்து 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேப்பர்லெஸ் வேணும் அப்படின்னா டிக்கெட் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். சப்போஸ் எனக்கு பேப்பரோட வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் அது சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. இதுவும் வந்து ட்ராபேக்ஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பேப்பர்லெஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் இருந்தும் காட்டிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனில் இருக்குது. இனிமேயாவது யாரும் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா போய் கீழே நிற்க தேவையில்ல. வித்தின் செகண்டில் உங்களுடைய மொபைல்லே நீங்கள் வந்து இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த நியூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.